ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். என்னங்க அரசியல் காலம் வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, ஒரு பரபரப்பாகவே போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ரிசல்ட் வந்து 5 நாட்கள் ஆக போகுது. இன்னமும் பார்த்தீங்கன்னா பரபரப்பாகவே இருக்கு. யாரு ஆட்சி அமைக்க போறா அப்படின்ற ஒரு கேள்வி தான் எழும்பிட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டிவிகே வந்து 108 சீட் வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ணியிருந்தாலும் ஆட்சி வந்து அவங்களால வந்து இயக்க முடியல, முதலமைச்சராக ஆக முடியல விஜயால. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள், கலவரங்கள். என்னன்னா, அதாவது அரசியல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் யாராவது பார்த்துருக்கீங்களா? சத்தியமா சொல்றேங்க, நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிவிகே வந்து ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்லியிருந்தா இருக்கிறாங்க. ஒரு 4 நாளாகவே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு விஜய் அவர்கள் வந்து கவர்னருக்கு போகிறார், பார்க்குறார், திரும்பி வரார், ரிப்பீட்டு, வரார், போகிறார், பார்க்குறார், திருப்பி ரிப்பீட்டு. அதாவது அவரும் ஒரு நிலைப்பாட்டில் மாறல. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணிக்கை நிரூபிங்க, அப்புறம் நீங்கள் ஆட்சியில் உட்காரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் சட்டசபையில் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறார். எப்படி இருந்தாலும் மெஜாரிட்டி யார் வின் பண்ணியிருக்கா? டிவிகே. அவங்களுக்கு கண்டிப்பாக ஆட்சி அதிகாரம் கொடுத்தாகணும், முதலமைச்சர் விஜயை உட்கார வைக்கணும். இதுதான் நியாயம். ஆனால் என்ன நடக்குது, என்ன அரசியல் நடக்குதுன்று தெரியல. ஏகப்பட்ட அரசியல் நடக்குது. இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை உன்னிப்பாக கவனிக்கணும். இதில் வந்து பிஜேபி அரசியல் பண்ணுதுன்னு சொல்லலாம், ஆனால் இதில் விஜயும் அரசியல் பண்ணுறாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து திமுக கூட்டணியில் உள்ள, அதாவது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட தான் போயிட்டு என்ன பண்ணுறாரு, வாங்க எங்கள் கிட்ட வந்துருங்க, நான் உங்களுக்கு வந்து மினிஸ்டர் கொடுக்குறேன், எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் விஜய் முன்னாடி என்ன பேசினாரு, திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்கிறாரு. இப்போது இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள், பிசிகே கட்சிகள், காங்கிரஸ் கட்சிகள் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுங்களேன், என்ன இதில் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, யார் முதலமைச்சர் ஆகணும் ஓட்டு போட்டிருப்பாங்க, விஜய் வரணும் ஓட்டு போட்டாங்க. அதாவது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் தோற்கடிப்பதற்காக இவங்க வந்து எலெக்ஷன் தாங்க. இதுதான் உண்மை. பிஜேபியும் தோக்கணும், டிவிகேவும் தோக்கணும், அதுக்கு ஸ்டாலின் தான் ஜெயிக்கணும், அவர் தான் முதலமைச்சராக உட்காரணும்னு சொல்லிட்டு யாருக்கு ஓட்டு போட்டாங்க, மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட்டாங்க, இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இதுதான் நியாயம் இல்லையா? ஆனால் விஜய் அவர்கள் வந்து யார் மேலே யார்கிட்ட வந்து எடுக்கிறாரு சீட்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. பிசிகா பார்த்தீங்கன்னா கொடுக்குமா கொடுக்காதான்னு சொல்லிட்டு தெரியல, மேபி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி போயிட்டு இருக்கு. அதே போல் இவங்க இருக்கட்டும், இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக பேசியிருக்கிறாங்க, நேர்மையாக பேசியிருக்காங்க, உண்மையாக பேசுகிறாங்க. அது என்ன பேசுகிறாங்கன்னா, கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் ஒரு என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து விஜய் அவர்களுக்கு, அதாவது தாவேகா கட்சி ஆட்சி அமைப்பதற்காக நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறோம். தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம், வெளியில் இருந்து ஆதரவு. இது ஆட்சி அமைப்பதை பொறுத்தவரை. மற்றபடி மாநில நலன் சார்ந்த பிரச்சனைகளில், ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து நாங்கள் பயணிப்போம். ஆனால் நாங்கள் அமைச்சரவையில் கண்டிப்பாக வந்து இடம் பெற மாட்டோம், நாங்கள் திமுக கூட தான் வந்து கூட்டணி இருப்போம் அப்படின்றத ஒரு தெளிவாக சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பிஜேபி இங்கே ஆளக்கூடாது, அதனால் நான் டிவிக்கே ஆட்சி அமைக்கட்டும், அதுக்காக நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தரோம் அப்படின்ற தங்களுடைய நேர்மையான நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காருன்றதும் பார்த்தீங்கன்னா அவரே வந்து சொல்லிட்டார். இப்போது பிசிகா அவர்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எந்த வித இதுவும் வரல. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, அதுக்கு வந்து நான் எப்படி என்ன சொல்கிறேன்னு தெரிலங்க. அதாவது தமிழ்நாட்டிலேயே இந்த முஸ்லீம் லீக் கட்சிகள் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தமிம் அன்சாரி அவர்கள் இருக்காரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சி இருக்குது. இவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து திமுகவை விட மாட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து திமுக என்ன சொல்லுதோ அதை நாங்கள் கேட்போம். இப்போ வரைக்கும் ஒரு நிலைப்பாடை விட்டு அவங்க மாறவே இல்லை. அந்த சைடு பார்த்தா தமிம் அன்சாரி என்ன சொல்கிறாப்புல, ஸ்டாலின் சார் நீங்கள் நில்லுங்க, நான் வேணால் என்னுடைய பதவியை நான் ராஜினாமா பண்ணுறேன், நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காராம், அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, நீங்கள் தான் வந்து கண்டிப்பாக நிற்கணும், நீங்கள் போங்க, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த பேச்செல்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசே கஷ்டமாயிடுச்சு. என்னடா அது இப்படி இந்த அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து பற்றா இருக்கிறாங்க, நேர்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். ஆனால் ஒரு விஷயத்த வந்து நான் இங்கே சொல்ல விரும்புகிறேங்க. இந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நான் வந்து எப்படி வந்து நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே
அது சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு முதலமைச்சர், அதாவது முன்னாள் முதலமைச்சர் நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் மேல ரொம்ப பற்றா இருக்கிறாங்க, நேர்மையா இருக்கிறாங்க. நீங்க தமிமு அன்சாரி நம்ம கூட்டணி கட்சி சார்ந்தவர், அவர் என்ன சொல்றாரு, ஐயா நீங்க நில்லுங்கய்யா, நீங்க சிதம்பரத்தில் நில்லுங்கய்யா, நான் வேணா சீட்டை ராஜினாமா பண்ணி தரேன். திமுக கூட சொல்லல அது. ஆனா என்ன சொல்றாரு, இவர் சொல்றாரு. அதே போல பாத்தீங்கன்னா அந்த IUM கட்சி, அதாவது இந்தியன் முஸ்லீம் லீக், அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து எக்காரணத்து கொண்டும் நாங்க மாற்று கட்சியிலயோ இப்போ டிவிக்கில போய் சேர மாட்டோம். முதலமைச்சர் என்ன சொல்றாரோ அவர் கூட தான் இருப்போம், எங்களுடைய நிலைப்பாடு அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டாங்க. அவங்கள அதாவது அவரை வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் துரோகின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த துரோக கட்சியில இருந்த ஒருத்தர், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாநில செயலாளர் இருக்கார், இளைஞரணி மாநில செயலாளர் இருக்கா போல, அவர் என்ன சொல்றாரு, காங்கிரஸ் நிலைப்பாடு தப்பு. அதாவது காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா திமுக ஜெயிச்சுது, ஆனா திமுகவுக்கு செய்ய துரோகம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ற சொல்லி அவர் பதவி விட்டு தூக்கிட்டாங்க. பதவி போனா என்னடா மயிறு, நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு நிலைப்பாடாங்க. ஏன் ஆளூர் ஷானவாஸ் கூட பார்த்தீங்கன்னா அவரும் என்ன சொல்றாரு, அவரும் அதுதான் சொல்றாரு. இந்த நால்வரும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ஆனா இந்த துரோகி காங்கிரஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், காங்கிரஸ்காரங்களே ராகுல் காந்தியை மதிக்காம போனாங்க. இருந்தாலும் கடந்த 2 எலெக்ஷன் நினைச்சு பார்த்தா, MP தேர்தல் நினைச்சு பார்த்தா 2019 2024 இந்த 2019 2024 2 எலெக்ஷன்லையும் முதலாக ராகுல் காந்திய பிரதமர் என்று முன்மொழிந்தது யார் தெரியுமா, மு.க. ஸ்டாலின். காங்கிரஸ் மேல ஒரு பற்றா ஒரு நம்பிக்கையா அவங்க கண்டிப்பா வந்து வருவாங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு பண்ணாங்க. ஆனா இப்பாற்பட்ட ஒரு துரோகத்தை செஞ்சுக்கிட்டு நேத்து பார்த்தா போராட்டம் நடத்துறானுங்களாம், திமுகக்கு எதிராக பேசுறாங்களாம். காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே இல்லைங்க. அவங்கள இந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்றது, தூக்கி வச்சுக்கிறாங்க. ஏங்க அவங்களுக்கு 28 தொகுதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன அவசியமாங்க? நீங்க சொல்லுங்க, 28 தொகுதி கொடுக்கணுன்ற அவசியமா? ஏங்க திமுக அந்த 28 தொகுதியில வளர்ச்சிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் தெரியுமாங்க? கஷ்டமா இருக்கு சொல்றது கேட்டா. மொத்தமா எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு தொகுதியில காங்கிரஸ் நினைச்சுக்கணும், ஒரு 100-150 பேர், அவ்வளவுதான். ஆனால் பார்த்தே கிடையாது. இந்த ஈரோடு எலெக்ஷன் நினச்சி பார்த்தா, ஈரோடு கிழக்கு தேர்தல் அப்போ காங்கிரஸ் EVKS இளங்கோ நிற்கும் போது நாங்கள் வேலை செய்யறதுக்கு அங்கே போனோம். அங்கே நடந்த கூத்து என்னன்னா, நாங்கள் காங்கிரஸ் துண்டை போட்டுக்கிட்டு ஓட்டு கேட்கறதுக்கு போகிறோம். ஏன்னா அங்கே காங்கிரஸ்காரங்க கிடையாது. இது நடந்துச்சு, உண்மை. நான் கேட்குறேன், ஏங்க காங்கிரஸ் MLA நிற்கிறாரு, என் காங்கிரஸ்காரங்களாம் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அங்கே யாருமே இல்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்துறானுங்க. யாரு, திருநாவுக்கரசு தலைவராக இருக்கும்போது இங்கே பாருங்க, அந்த போட்டோ பாருங்க, மொத்தம் 4 பேர் தான் இருக்கிறாங்க. இப்படி நீங்க இந்த அளவுக்கு திமுக வந்து போட்டு சுமந்து 28 தொகுதியில திமுக உழைச்சிருக்கான். ஆனா அவங்களுக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லியும் தலைவர் சொல்லிட்டாரு, நம்ம காங்கிரஸ்க்காக உழைக்கணும்னு சொல்லிட்டு திமுக அவன் துண்டை போட்டு ஊடு ஊடா போயிட்டு எல்லாரும் வீட்லயும் காலில் வந்து அம்மா ஓட்டு போடுங்க, எங்க வேட்பாளர் ஜெயிக்க வைங்கன்னு சொல்லி ஜெயிக்க வச்சு உங்களை உட்கார வச்சா என்ன ஏதுன்னு கேட்காம டக்குன்னு சொல்லாம கொள்ளாம போயிட்டு டிவிக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் போயிட்டு இணைகிறீங்களே, கூட்டணி வைக்கிறீங்களே, இது நியாயமா சார்? இது நியாயமா இல்லை அடுக்குமா? திமுக காரன் வாழ்க்கையை முழுசா கெடுத்தது யார் தெரியுமா? இந்த காங்கிரஸ், இந்த துரோகிகள் தான் காரணம். கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லை, ஒரு நன்றியா தெரிவிச்சிங்களா நீங்க? திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணாரு, உண்மையா மிகப்பெரிய தப்பு. அவங்களுக்கு 28 சீட்டு கொடுத்துட கூடாது. எத்தனை பேர் உழைச்சிருப்பான், வட்ட செயலாளர் இருந்து எத்தனை நிர்வாகிகள் இருந்து பெரிய கனவோட பல கனவுகளை அழிச்சிட்டு இந்த காங்கிரஸ் 28 சீட்டை வாங்கிட்டு இதுல 5 தொகுதி மடஞ்சிச்சு. அந்த 5 தொகுதியும் கொண்டு போயிட்டு விஜய் கிட்ட கொடுக்குறாப்புல. விஜய் இவங்களெல்லாம் திமுக தீய சக்தி சொல்லுவாரு, ஆனா திமுகவில் ஓட்டு போட்டவங்களாம் தூக்கின்னு முதலமைச்சர் நான் ஆகிறேன் அப்படின்னு சொல்லுவார். இது என்ன? இது ஒரு நல்லவராக இருந்தா நான் கேட்குறேன், விஜய் வந்து 108 ஜெயிச்சுக்கிறாருப்பா, மக்கள் கொடுத்துட்டாங்கப்பா, இப்போ வந்து ஆதரவு இல்லைப்பா, அவர் என்ன பண்ணோம்? ஒரு வேளை ஆட்சி அமைக்கணுமா, ஸ்ட்ரைட்டாக வாங்க, வந்து சிஎம் கிட்ட வந்து கேளுங்க, நம்ம உங்கள் முதலமைச்சர்கிட்ட கேளுங்க, ஏன் உங்களுக்கு பேசி பழகுந்து இல்லையா? நீங்கள் பழகுந்து இல்லையா மிஸ்டர் விஜய் சார்? நீங்கள் பேசுனதே இல்லையா? உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ பழக்கம்? அவர் போயிட்டு கேளுங்க, சார் இந்த மாதிரி நாங்கள் ஆட்சி அமைக்கும் ஆதரவு கொடுங்கன்னு கேளுங்க. கேட்க மாட்டீங்க. நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நேரத்துக்கு
நீங்கள் முதலமைச்சராகி நாட்டுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கலாம். தமிழ்நாட்டுக்கு இப்போ நீங்கள் வந்து தைரியமாக பண்ணிக்கலாம். என்ன பேக் எண்டில் திமுக இருக்கு, அப்புறம் என்ன நீங்கள் போய் அடிச்சு ஆடுங்கன்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவார். இதான் உண்மை. ஆனால் இன்னமும் சில டிவிகே காரங்க என்ன பண்ணுறாங்க, இது இந்த அளவுக்கு அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை கொண்டு போகிறாங்க. ஆனால் டிவிக்காரங்க நீங்களா கொடுக்குறீங்க, அவங்களா வராங்க. என்ன நாங்கள் ஜெயிச்சோம், வந்தா என்ன தப்பு, திமுகலாம் ஒன்றும் பண்ணல. இத்தனை நாளாக வந்து டிவிகே ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்காதது காரணம் யாருன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? திமுக தான். திமுக தீய சக்தி தான் காரணம். அப்படியா? இப்போ கூட திமுக தான் காரணமா? ஏங்க திமுக எதிர்கட்சியாக உட்காந்து நிற்குது, இன்னும் எதிர்கட்சி சீட்டில் கூட உட்காரல. இப்போ பவரே இல்லாமல் இருக்கு. இப்போ யார் 108 சீட்டு வச்சிருக்கா? நீங்கள் தானே. இப்போ எப்படி திமுக எப்படி தடுக்கும்? எனக்கு புரியல. ஆனால் இப்போ நீங்கள் எப்படியோ நீங்கள் ஆட்சியில் உட்கார போகிறீங்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், தமிழ்நாடு வளர்ச்சிக்காக நீங்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணணும். உங்களை நம்பி தான் ஓட்டு போடுறாங்க மக்கள். என்ன அறியாத, அதாவது குழந்தைங்கள்லாம் வந்து அப்பா அம்மாவை டார்ச்சர் பண்ணி ஓட்டு போட்டிருக்காங்க, ஓட்டு போட வச்சிருக்கிறாங்க. எதுக்காக? உங்களுக்காக. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்த்து தயவு செய்து நீங்கள் நல்லது பண்ணணும். ஆனால் இப்போ கூடங்க கவர்னரை பார்க்க போனால், இப்போ காங்கிரஸ் வந்து சேர்ந்துருக்காங்கல்ல, அவங்க கொடுத்த வந்து லெட்டரை கொண்டு போனோம். அதாவது லெட்டர் நாங்கள் வந்து இணைகிறோம், இந்த மாதிரி வந்து 5 சீட்டு எங்கிட்ட இருக்குது, நான் கூட இணைகிறோன்ற ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த லெட்டரை கொண்டு போகணுமா வேணாமா? அதை கொண்டு போகாமல் அதை கூட மிஸ் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டு எடுத்துன்னு வருது. இதெல்லாம் என்னங்க, ஸ்கூலில் போயிட்டு ஆல் டிக்கெட்டை மறந்துட்டு வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நடந்துருக்குங்க கூத்து. இந்த மாதிரி கூத்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவர் காமராஜர் ஆட்சி நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ காமராஜே தூக்கின்னு வந்துட்டா போல. நேற்று எம்எல்ஏ காமராஜே நேற்று நைட் தூக்கின்னு வந்துட்டு காலுக்குள்ளே போய் மறைஞ்சின்னு போனார்ல, அது யாருன்னு பார்த்தோன்னா எம்எல்ஏ காமராஜ். அதாவது பார்த்தீங்கன்னா மன்னார்குடி அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ ஜெயிச்சவர் அவர் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. திருப்பி வந்து டிடிவி தினகரன் பார்த்து என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரைட்டாக வந்து ஆளுநரை பார்த்து, இல்லைங்க அவங்க வந்து குதிரை பேரம் நடத்துகிறாங்க, நடத்தி வந்து இதுமாரி கூப்பிட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு தெரியாமல், இது தப்பு இல்லை, போலி லெட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆளுநரை பார்த்து சொல்லியிருக்காரு. டிவிகே சார்பாக வந்து கவர்னரிடம் எங்க மன்னார்குடி எம்எல்ஏ ஏஎம்எம்கே எம்எல்ஏ எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காருன்னு ஒரு ஜெராக்ஸ் காப்பி கொடுத்திருக்காங்க. ஒரிஜினல் தானே கொடுக்கணும். ஒரிஜினல் கேட்டப்ப ஒரிஜினல் கொண்டு வரேன்னு போயிருக்காங்க. அப்புறம் அவரும் சொல்லிட்டேன், இல்லை நான் வந்து அங்கெல்லாம் போகலாம், இல்லை என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவரும் பேட்டி கொடுத்து, நான் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி தான் இருக்கேன், அமமுக கட்சியில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் வந்து தெளிவுபடுத்திட்டார். அப்போது டிவிகே வந்து இப்போவே வந்து நேர்மையாக இல்லை, நேர்மையாக இல்லாமல் இன்னொருத்தரை வந்து கூப்பிட்டு போகிறீங்க. அப்புறம் எப்படி இது நீங்கள் வந்து நல்ல ஆட்சி தருவீங்க? ஆட்சியில் வரத்துக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா, இல்லை எனக்கு சத்தியமாக தெரியல இது எங்கே போயிட்டு முடியுமோ முடியாதுன்றதுல. ஒரு வேளை நல்லது பண்ணிட்டா எங்களுடைய ஆதரவு, மிகப்பெரிய ஆதரவு நாங்கள் கொடுப்போம். ஒருவேளை நீங்கள் வந்து தவறுதலாக எதை பண்ணாலாம் நான் கண்டிப்பாக வந்து தட்டி கேட்போன்றத நாங்கள் மீண்டும் இதில் பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம். அதே போல் இந்த திமுக ஐடி விங்கும் சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய அவங்களுக்கு டீம்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ப்ரொமோஷனு மார்க்கெட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி எலெக்ஷன் டைமில் பண்ணுறதுலாம் இருக்கும்ல. ஆனால் ஒரு செய்தி சேனலே தாவேக்காக பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கு, அதாவது விர்ச்சுவல் வாரியர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்குன்றத எத்தனை பேருக்கு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க? ஒரு டிவி சேனல். பார்த்துக்கோங்க எந்த அளவுக்குலாம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்க விஜய் ஜெயிச்சதுக்கு அத்தனை டிவி சேனலும் வந்து அந்த டிவி சேனலில் ஒர்க்கர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஜெயிச்சிட்டோம் கத்துறானுங்க. எப்படி? அதாவது நடுநிலையாக இருக்க வேண்டிய நியூஸ் சேனலே பார்த்தீங்கன்னா டிவிக்கு ஆதரவாக அவங்க செயல்படுறாங்க. ஒரு விஜய்ன்ற ஒரு நடிகருக்காக இந்த அளவுக்கு செயல்படுறாங்கன்னா இதை எங்கே போயிட்டு முட்டிக்கிறன்றது எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியல. தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்க போகுது. இதை தினமும் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட்டுகள் வரப்போகுது. மக்களாகிய நீங்கள் வந்து சிந்திக்கணும். திமுக ஆட்சி இப்போ இல்லை, அதனால நம்ம எங்கே வந்து நிற்கிறோன்றத ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா திமுக நல்லா இருந்திருக்கும், திமுக நல்லா பண்ணியிருப்பாங்கல்ல, திமுக இருந்தால் இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டிவிக்கே ஓட்டு போட்ட மக்கள் வந்து அனைவரும் இப்போலாம் நீங்கள் பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இப்போ தான் பார்த்தோன்னா எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சு 108 தொகுதியில் வந்து வின் பண்ணி வந்திருக்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து இவனுங்க அராஜகம் தாங்க முடியலைங்க. உண்மை, அவ்வளோ அராஜகம் பண்ணுறானுங்க. அதாவது ஒரு கார்பரேஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புல்டோசர் வச்சு ஒரு ரோடு போட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தர் நிர்வாகி, டிவி கேஸ் அந்த நிர்வாகி வந்து மிரட்டுறான். ஆட்சி யார் வச்சுக்கிட்டு இப்ப சொல்லு, யார் ஆட்சியில்? சிஎம் யாரு? சிஎம் யாருப்பா? எங்க காட்டு
காட்டு பாரு, அதெல்லாம் வேணாம். நல்லவா நடக்குதுப்பா, பொதுமக்கள் காட்டு, நடக்குது. யாருங்க CM? நீ வந்து தாவேக்கா தான், நீ டிவிக்கா காரன் தான், நான் இல்லன்னு சொல்ல. பொதுமக்கள் நடக்க ஏப்பா நீ கெடுக்கிற? பொதுமக்கள் நல்லவா நடக்கட்டுமா? செய்யறாங்கப்பா, செய்யறாங்க. எல்லாருமே இது பண்றாங்கப்பா. நீ டிவிக்கா காரன் தான், நீ டிவிக்கா காரன் தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா பொதுமக்கள் நடக்க நல்ல விஷயம் அவங்க ஏய், யார் நீ இறங்கி எதுக்கு வேலை செய்கிற? எங்களுக்கு கேட்காம வேலை செய்வ? எப்படி கார்பரேஷனில் வேலை செய்கிறவங்கள மக்களுக்காக, அதாவது பார்த்தீங்கன்னா ரோடு போகிறதுக்கு வராங்க, ஏன் போடுற ஏது போடுறேன்னு சொல்லிட்டு கேட்டு மிரட்டுறானுங்க. இப்போவே பார்த்துங்க, இவனுங்க ஆட்சி அமைச்சு என்னென்னலாம் கூத்து நடக்க போகுதுன்றது தெரியல. ஆனால் விஜய் அவர்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா தனிச்சையாக முடிவெடுக்க முடியாதுன்றது வந்து எல்லாருக்குமே தெளிவாகவே தெரியுது. அது எப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஏதாச்சும் ஒரு தவறுதலோ இல்லை வந்து மாநில ஆட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் தவறுதல் நடந்தாலோ இங்கே இருக்கிற நம்ம கம்யூனிஸ்ட் தோழர்களும் பிசிக தோழர்களும் என்ன முடிவெடுப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும். விஜய் இப்போ கூட வந்து பெரும்பான்மை இல்லாமல் தான் ஆட்சி அமைக்க போகிறாரு, இதுதான் உண்மை. அதை அவர் புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ்ன்ற ஒரு துரோகியை வச்சுக்கிட்டு அவர் பண்ணுறாரு. காங்கிரஸோடைய முழு சுயரூபம் அவர் தெரியல. கண்டிப்பாக அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து அனுபவிப்பார். அவர் இருக்கிற வரைக்கும், இந்த காங்கிரஸ் கட்சிக்காரன் இருக்கிற வரைக்கும் அந்த விஜய் கட்சி பார்த்திங்கன்னா விஜய் டிவிக்கு வந்து கண்டிப்பாக மக்களிடையே வந்து மைனஸாக தான் போக போகுது. இவங்களுக்கு ஒரு அமைச்சராக கொடுக்க போகிறீங்க. இந்த அமைச்சர் பதவி வச்சுக்கிட்டு அவங்க என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்றத எனக்கு தெரியல. அது என்ன ஆகுமன்றது தெரியல. மக்களாகிய நம்ம வந்து இதெல்லாம் வந்து என்ன நடக்குதுன்றத ஜாலியாக உட்காந்துன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம்.